திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் மலை உச்சியில் ஏற்பட்ட மகாதீபம் இன்றுடன் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து கொப்பரையை எடுத்து வரும் வழியில் மர்ம நபர்கள் வைத்த தீயை வனத்துறையினர் அணைத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், கள விவரம். வணக்கம் சரவணன். மகாதீப மலைக்கு தீ வைத்த மர்ம நபர் இது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி மற்றும் விடுமுறை நாட்களில் உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையே சிவனாகவும் சிவனே மலையாக கருதுவதால் 14 கிலோமீட்டர்கள் வலம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையார் வழிபட்டு வருவது வழக்கம். இந்நிலையில் கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி அண்ணாமலையார் கோயில் வளாகத்தில் கொடியேற்றத்துடன் தீபத் திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தீபத் திருவிழா முக்கிய நாளான டிசம்பர் 3ஆம் தேதி அண்ணாமலையார் கோயில் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலையார் மலை மீது 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு இந்த தீபம் ஆனது 11 நாட்கள் காட்சிப்பட்டு இன்றோடு நிறைவு பெற்றது. இந்த நிலையில் மலையில் ஒரு பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் அந்த பகுதி புகை மூட்டம் தீ வைத்ததால் மூலிகை செடிகள், மரங்கள் எரிந்து கருகினர். இந்த நிலையில் தகவல் அறிந்த வனத்துறை சம்பவ இடத்தை விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீபமலையில் மலையேற தடை விதிக்கப்பட்டும் மர்ம நபர்கள் மலைக்கு சென்று ஒரு பகுதியில் தீ வைத்த சம்பவம் பக்தர் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் வனத்துறையினர் இதேபோல சம்பவத்தில் ஈடுபடுபவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஆன்மீக பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.